கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Numbers chapter 17 verse 8. Behold, the rod of Aaron was budded and brought forth buds and bloomed blossoms and yielded almonds. என்னாகமம் 17 அதிகாரம் 8 வசனம். ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. Are you going through a dry season in your life and feel like you have reached a dead end? ஒருவேளை உங்க வாழ்க்கை ஒரு வறண்ட நிலம் போல மாறி எல்லாம் முடிவடைந்தது போல தோணுகிறதா? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை துளிர்க்க பண்ணுவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை உடைந்து போன நிலைமையில அல்லது நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஒருவேளை நீங்க போகிற பாதை ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதையா இருக்கலாம். யூ மைட் பி ஃபேசிங் a broken marriage life, அல்லது ஒரு செத்து போன கர்ப்பம், அதாவது டாக்டர்ஸால கைவிடப்பட்ட சூழ்நிலையில இனிமே உங்க வாழ்க்கையில குழந்தை செல்வம் இல்லைன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு சரீரம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க காணப்பட்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு உறுப்பின் பலவீனங்கள்னால ஏதோ ஒரு விதமான ஒரு நெருக்கத்துக்குள்ள ஒரு முடிவு வந்தது போல எல்லாமே இருண்ட சூழ்நிலையில ஒருவேளை நீங்க காணப்படுகலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையை அவர் துளிர்க்க பண்ணுவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த வேதத்துல பார்க்கிறோம். என்னாகும் புஸ்தகத்திலே 17 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாத்தையும் அழைத்து, நீ இந்த யாருக்கு இந்த லீடர்ஷிப் இதை எடுக்க வேண்டும் என்பதை நான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 12 கோத்திரத்துக்கும் ஒரு 12 கோலை ரெடி பண்ண சொல்லி அந்த 12 கோத்திரத்தின் பெயரை கர்த்தர் அதை எழுத சொல்லுகிறார். அப்பொழுது லேவின் கோத்திரத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆரோனின் பெயரை எழுதப்பட வேண்டும் என்று. அப்படி எழுதி அவர் சொல்லுகிறார், அந்த ஆசாரிப்பின் கூடாரத்திலே அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட் முன்பாக இந்த 12 கோல்களையும் வைக்கப்பட வேண்டும். எந்த கோல் துளிர்க்கிறதோ அதுக்குதான் அந்த லீடர்ஷிப் இதை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை மோசேயிடம் கர்த்தர் பேசுகிறார். அதே காரியத்தை மோசே அதே போல செய்து கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். மறுநாள் அவர் வைத்த அந்த மறுநாளிலே நாம் பார்க்கிறோம், ஆரோனின் கோல் துளிர்த்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று நாம் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த காரியம் நடப்பதற்கு ஒரு சின்ன ஒரு அறிகுறியோ அல்ட்டு இது நடக்கிறதுக்கான எந்த ஒரு சான்ஸுமே இல்லை. ஒரு தனியான ஒரு கோல் எப்படி துளிர்த்து அது எப்படி பூ பூத்து பழங்களை கொடுக்கும்? இந்த காரியங்கள் சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியத்தை கர்த்தர் காட்டுகிறார். இது உலக பிரகாரமான காரியம் அல்ல, இது உலகத்துல நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஆனா கர்த்தரோட காரியத்துல அவர் செயல்படும் பொழுது நடக்காத காரியங்களை கூட முடியாதவைகள் எல்லாவற்றையும் முடிய செய்கிற கர்த்தர். அதான் நம்ம சொல்லுகிறோம், God of all impossibilities. நம்ம வேதத்துல இன்னொரு காரியத்தை கூட பார்க்கிறோம், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்கிற தேவன். இந்த நாளிலே எந்தெந்த காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ, உயிரற்ற போன சூழ்நிலையில எந்த விதமான சிச்சுவேஷன்ல நீங்க கடந்து போறீங்களோ, within that moment ஓவர் நைட் பிளெஸிங்ல கர்த்தர் அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக கர்த்தருடைய சமூகத்திலே நீங்க காத்திருக்கும் போது இந்த காரியத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துல இது வைக்கப்பட்டது. நீங்க கர்த்தருடைய பிரசன்ஸ்ல உங்க காரியத்தை நீங்க வைக்கும் போது, when you are chosen by the Lord and when you keep it in the presence of the Lord, you are going to see miracles. நீங்க நிச்சயமாகவே இதை நீங்க பார்க்க போறீங்க. When you place your life in God's hand, even what seems lifeless will blossom. What looks like a dead end can become a new beginning. Come into His presence. Trust His timings. God of all impossibilities will make the barren fruitful. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் சொல்லுகிறீர் கர்த்தாவே, இந்த காரியத்தை இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தாவே நீர் மீண்டும் அவங்க வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிற தேவனாக அப்பா, நீங்க இழந்தது எல்லாவற்றையும் மீண்டும் கொண்டுட்டு வருகிறீர் கர்த்தாவே. அப்பா, உயிரற்ற சூழ்நிலையில கூட கர்த்தாவே துளிர்க்க பண்ணுகிற தேவனாக கர்த்தாவே. அப்பா, பெரிய காரியங்களை நீர் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இதை கேட்டு விசுவாசிக்கிற பிள்ளைகள் அப்பா இந்த நாளிலே கர்த்தாவே இதை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. நீர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மகிமையான சாட்சியை எழுப்ப போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.